ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப 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 ஒரு நல்ல போஸ்டிங். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா 7/5. ஸோ மே 7ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல இதோட டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 7/5 மே 7ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா மே 13ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ 7ஆம் தேதியே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக தான், 13ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/6 ஜூன் 16ஆம் தேதி. ஸோ ஜூன் 16ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிடும். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்காக உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எப்போ இருந்து எப்போ வரும் அப்படின்னா 15/6 ஒரு 2 நாள், 15/6, 16, 17 இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ 15, 16, 17 இந்த 3 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் 15ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பட் நீங்கள் வந்து அமௌண்ட்டு ஃபீஸ்லாம் பே பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதிக்குள்ளே ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பே பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான முக்கியமான டேட்டு. இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெப்யூட்டி டைரக்டர் லீகல். ஸோ டெப்யூட்டி டைரக்டர் லீகல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இருக்குது. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டெப்யூட்டி டைரக்டர் லீகல் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இதில் வந்து ஜென்ரல் தமிழ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வேகன்சியும், அதுக்கப்புறமா வந்து எஸ்சிக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இது வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கு கீழே தான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற போஸ்டிங் வருது. இதுக்கு எத்தனை வேகன்சி அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு வேகன்சி தான், இதுக்கு வந்து ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர் மைன்ஸ். ஸோ மேனேஜர் மைன்ஸ் அப்படிங்கிற இது வந்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இதுக்கு கீழே வந்து மேனேஜர் மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான். அடுத்து இந்த இதிலேயே தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்லேயே வந்து டெப்யூட்டி மேனேஜர், தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, இதிலேயே டெப்யூட்டி மேனேஜர், தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் கீழே டெப்யூட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங், இதில் நிறையா போஸ்டிங் வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ டெப்யூட்டி டைரக்டர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி போர்டுக்கு ஒரு போஸ்டிங் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி போர்டுக்கு ஒரே போஸ்டிங் தான். அதுக்கடுத்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜருக்கு ஒரு போஸ்டிங் தான். அதுக்கடுத்து டெப்யூட்டி மேனேஜருக்கும் ஒரே ஒரு போஸ்டிங் தான். தமிழ்நாடு மேக்னசெட் லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுக்கு கீழே ஃபேக்ட்ரி மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. அதுக்கடுத்து ஃபேக்ட்ரி மேனேஜரில் 2 போஸ்டிங், எஸ்கேஓ ஆர்கேஓ அப்படின்னு சொல்லி 2 போஸ்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு வேகன்சி தான். அதுக்கடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு 2 போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2
போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு எத்தனை 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கடுத்து இன்னும் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மொத்தம் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 330 வேகன்சி இருக்குது. மொத்தம் 330 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 20க்கும் மேற்பட்ட போஸ்டிங் அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 330 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 330 போஸ்டிங்ஸ் தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங், ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங். இப்போது டெப்யூட்டி டைரக்டர் அப்படின்னா நீங்கள் டேரக்டருக்கு அடுத்தபடி அந்த டிபார்ட்மெண்ட்டு டேரக்டருக்கு அடுத்தபடியே நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே ரொம்ப முக்கியம். எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 330 போஸ்டிங். எவ்வளோ 330 போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிலபஸை பொறுத்தவரை உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். இதில் சிலபஸை பொறுத்தவரை உங்களுக்கு 2 பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நமக்கு ஜிகே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அதுக்கடுத்து 2வது பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2வது பேப்பர் வந்து உங்களுக்கு முழுக்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் எந்த டொமைனில் அந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லா பேப்பர், இல்லை நீங்கள் வந்து சைக்காலஜியோ இல்லை வேறு ஏதோ சம்திங் டிபார்ட்மெண்ட்டில் ரிலேட்டடான ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான பேப்பர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 அப்படிங்கிற இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா இது வந்து 20/7. இது வந்து எப்போ நடக்க போகுது? 20/7 இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. 20/7 23/7 வரை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு நாள் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரை இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இதில் பேப்பர் 1ல் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து உங்களுக்கு முதல் 100 கேள்விகள் என்ன கேட்பாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, பொது தமிழில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறமா ரீசனிங்கும் ஆப்டிடியூடும். ஸோ மொத்தம் உங்களுக்கு இந்த 3 இதிலேருந்து டாப்பிக்லேருந்து 200 கேள்விகள் கேட்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு பொது தமிழில் ஜென்ரல் தமிழ் இது வந்து எலிஜிபிலிட்டி தான். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்காக உள்ள தான். அதிலிருந்து கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் இது வந்து ஒன்று. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து, ஏன்னா இந்த டெக்னிக்கல் சர்வீஸில் ஒரு 20க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு செகண்ட் பேப்பர் இருக்கும். செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். அது என்ன சப்ஜெக்ட் பேப்பர் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து எல்லா பேப்பரும் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன டிகிரி வச்சுருக்கீங்களோ, இல்லை நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு அந்த இது ரிலேட்டடாக பேப்பர் எடுத்தால் போதும். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட் பேப்பர் 2ல் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது. அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் பிஜிக்கான ஒரு பேப்பரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்கியாலஜி, எபிகிராஃபி, ஹிஸ்ட்ரி, மேனுஸ்கிரிப்ட் தமிழ் அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பர், தென் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல்டு என்ன வந்து யூஜி படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து உங்களுக்கு காமன் தான். நம்ம மித்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக ஜிகே, அதேமாரி வந்து ஆப்டிடியூடு, தென் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கும். பட் செகண்ட் பேப்பர் தான் முக்கியம். ஏன்னா செகண்ட் பேப்பர் தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இது வந்து வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த லீகல் போஸ்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லா பேப்பர் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பேப்பர் என்ன எக்ஸாமுக்கு வந்து போகிறீங்க, என்ன இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து டெப்யூட்டி டைரக்டர் லீகல் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் என்னவாக இருக்கும்? சப்ஜெக்ட் பேப்பர் வந்து லாவில் இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் சம்மந்தமான பேப்பர் வந்து இருக்கும். அதே மாதிரி மைன்ஸ் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனிங் சம்மந்தமாக, ஏன்னா அது வந்து மைனிங் அப்படிங்கிற இதனால டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால மைனிங் இன்ஜினியரிங் சம்மந்தமாக உங்களுக்கு இது இருக்கும். அதுக்கடுத்து டெப்யூட்டி மேனேஜர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் என்னவாக இருக்கும்? என்விரான்மெண்ட் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் பிஎன்ஏ அப்படின்னா இதில் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு,
அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பேப்பர் இருக்கும். அதுக்கடுத்து ஃபேக்ட்ரி மேனேஜர் எக்ஸ்கேஓ அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு, அதே மாதிரி ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆர்கேஓ அப்படிங்கிற இந்த 2 போஸ்டிங்குமே கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேள்வி கேட்பாங்க. இதிலிருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும். ஸோ அதிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எக்ஸாமில் என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது சிலபஸ் வந்து பார்க்கலாம். உங்கள் சிலபஸில் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தலாம். ஸோ முதல்ல நமக்கு வந்து பேப்பர் 1 இருக்கு இல்லையா? இந்த பேப்பர் 1ல் பார்ட் ஏ, பார்ட் பி, சி, டி, பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் பார்ட் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு பொது தமிழ், அதாவது குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது 10வது தரத்தில் தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி 12வது வரை தமிழ் மீடியம் தான், தமிழில் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியம் கிடையாது, தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த பேப்பர் வந்து நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து 11வது 12வதுலாம் வந்து தமிழ் படிக்கலை, நான் வந்து வேறு ஏதோ ஃப்ரெஞ்சோ இல்லை வந்து சான்ஸ்கிரிட்டோ இல்லை அரபிக்கோ சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து எடுத்து படிச்சிருந்தேன், ஸோ அதனால் எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியல, இல்லை தமிழில் வந்து ப்ராப்பராக எனக்கு எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பேசிக்காக நம்ம சமச்சீர் புக் எடுத்துகிட்டு அதில் 10th வரை உள்ள தமிழ் மட்டும், 10th வரை உள்ள தமிழ் உள்ள கிராமர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 100 கேள்விகளுக்கும் 100 மதிப்பெண்கள். எத்தனை? 100 கேள்விகளுக்கு 100 மதிப்பெண்கள். ஸோ இதில் நீங்கள் ஒரு 60 மார்க், இந்த 100 மார்க்கில் 60 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் பி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு பார்ட் பியில் உங்களுக்கு ஒரு 15 கேள்வி. ஸோ பார்ட் பியில் ஒரு 15 கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்ட் சி ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு ஒரு 25 கேள்வி. ஓகே, ஸோ 25 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்ட் டியிலேருந்து. ஓகே, ஸோ பார்ட் டி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர், அதிலிருந்து ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே சிபிடி தான், எல்லாமே வந்து என்ன கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் டெஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மித்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு இது ஓஎம்ஆர் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி தான். ஸோ ரொம்ப கம்மியான நபர்கள் தான், மாணவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் அப்ளை பண்ணுற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான். ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து சிபிடி ஆன்லைன் மூலியமாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பேட்டர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் வந்து பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குமா? இப்போ ஓஎம்ஆர் எக்ஸாம் அப்படின்னா வந்து எல்லா ஊர்லேயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே இது நடத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 17 மாவட்டங்களில், எதனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 17 மாவட்டங்களில் இதை வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து சென்னை, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து ஈரோடு, நாகர்கோவில், கரூர், மதுரை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர். ஸோ இந்த ஒரு 17 சென்டர்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்குது. நீங்கள் இந்த சப்போஸ் இந்த 17ல் உங்கள் ஊர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்கும், இந்த 17 சென்டரில் எந்த சென்டர் வந்து உங்களுடைய ஊருக்கு மிக அருகாமையில் நீங்கள் ஈஸி எக்ஸாமுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், அந்த சென்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை? 17 சென்டர் இருக்குது. ஏன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தென் திருப்பூர், வேலூர், விருதுநகர். மொத்தம் எத்தனை? 17 சென்டரில் நீங்கள் எங்கே வேணாலும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 ரூபா வந்து வாங்குவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஒரு சில கேட்டகரி நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதிவிலக்கு, உங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக 200 ரூபாய் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அந்த முடிகிற டேட் இருக்கு, லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து
சிலபஸை பொறுத்தவரை நம்ம முன்னாடியே சொன்னதான். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். சிலபஸை பொறுத்தவரை உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100 கேள்விகள், ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100 கேள்விகள். இது வந்து எத்தனை மதிப்பெண்களுக்கு அப்படின்னா 100 கேள்விகள் 150 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 100 கேள்விகள் 150 மார்க் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்ட் பி. ஸோ அதுக்கடுத்து பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 75. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 75 கேள்விகள் இருக்கும். இந்த 75 கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதுக்கு அடுத்து ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 25 கேள்விகள் கேட்குறாங்க. இப்போது ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூட், அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இது மூணுமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 மார்க், 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 1.5 மார்க். இதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 1.5 மார்க்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து 300. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 300 மார்க்குக்கு வந்து கேள்விகள் இருக்கும். சார் 300 மார்க்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் வந்து 200 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 300 மதிப்பெண்கள். அப்போ டோட்டலாக உங்களுக்கு 600 மதிப்பெண்கள். இது தனியாக அது தனியாக நடக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் பேப்பர் தனியாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுவும் தனியாக நடக்கும். ஸோ மொத்தம் எத்தனை கேள்வி உங்களுக்கு மொத்தம் வந்து 600 கேள்வி. ஓகேங்களா? சாரி 400 கேள்வி 600 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 1 இருக்கு இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம். இது வந்து 3 மணி நேரம் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி வந்து 3 மணி நேரம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 6 மணி நேரம் தனித்தனியாக நடக்கும். ஒரே ஸ்டெச்சில் நடக்காது. 3 மணி நேரம் தனியாக எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு 3 மணி நேரம் இந்த பேப்பருக்கு தனியாக வந்து பேப்பர் 2க்கு தனியாக வந்து நடக்கும். ஸோ மொத்தம் அப்போது எவ்வளோ மதிப்பெண்கள் உங்களுக்கு 600 மார்க்கு. இது மட்டும் 650. 650 மதிப்பெண்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூ பொறுத்தவரை எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து 60 மதிப்பெண்கள். ஸோ அப்போது நீங்கள் மொத்தம் அந்த ப்ரிலிம்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ, நீங்கள் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ் நடத்தக்கூடிய ரிட்டன் எக்ஸாமில், இன்டர்வியூவில், சப்ஜெக்டில், இந்த 3 இதுலையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ அப்படிங்கிறது 60 மார்க்குக்கு வந்து இருக்குது. 60 மார்க் வந்து இருக்குது. ஸோ இப்போது நம்ம முக்கியமாக பார்க்காம விட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இதில் எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ஹை போஸ்டிங் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில போஸ்டிங்கு உங்களுக்கு 10 வருஷம் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம், மேக்ஸிமம் 15 வருஷம். எல்லா போஸ்டிங்குமே 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரை உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஏஜை பொறுத்தவரை நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வயசு. அதேமாதிரி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32. ஓகேவா? 32. இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரிக்கு. நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், மேக்ஸிமம் 32 வயசு இருக்கலாம். அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் மைன்ஸு, அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டு, இதெல்லாமே வந்து 32. நான் சொல்ல போகிறேன் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 32 வயசு இருக்கணும். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கூடிய இந்த மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 32 வயசு இருக்கும். யாருக்கு மட்டும்தான்? இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான். அதே இது நீங்கள் வந்து SC ST கேட்டகிரியாக இருந்தீங்க, நீங்கள் வந்து SC ST மித்த கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அதேமாதிரி சீஃப் சத்பதி அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, அதுக்கு 32 வயசு. அதேமாதிரி ரீஜனல் சத்பதி அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, அதுக்கு வந்து 32. தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து 32. தென் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு 32. தென் சைக்காலஜிஸ்ட்டுக்கு 32. தென் சோசியாலஜிஸ்ட்டு, ஃபேக்கல்ட்டி மேனேஜர் ஆர்கேடி, இந்த மாதிரி நிறையா போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 வயசு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து 32 வயசு. பட் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்டிங்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 15+
இருக்கணுமோ 15 வருஷத்துக்கு மேலே இருக்கணுமோ அந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே ஏஜும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல், அதே மாதிரி சீனியர் என்டோமாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் கெமிக்கல் விங், தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸு. இந்த போஸ்டிங் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 37 வயசு வரை இது இருக்குது. அதுக்கடுத்து சில சயின்டிஸ்ட் போஸ்ட் இருக்குது, சயின்டிஸ்ட் சி கிரேடு. அதே மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சீக்கிரட்டுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் அப்படிங்கிற 40. நான் சொல்கிற இந்த ஏஜ் எல்லாமே யாருக்காக உள்ளது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்காக உள்ள ஏஜ். ஸோ மொத்தம் இந்த இதில் உங்களுக்கு 32 போஸ்டிங்ஸ் கிட்ட இருக்குதுன்னா 32 வகையான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 32 இதுலேருந்து உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 330 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதே இது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 45 வயசு வரை இருக்குது. இன்னும் ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஏஜ் இதே தேவை கிடையாது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இதை வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கட் ஆஃப் நீங்கள் ப்ராப்பராக வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூலேயே நல்லா நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறமா இன்டர்வியூ, இந்த 2 இதுலேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு 10 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்டிங்ஸுமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அதில் யூஜி மட்டும் பண்ணியிருந்தால் போதும். அது என்ன போஸ்டிங்கோ அதில் நீங்கள் யூஜி மட்டும் பண்ணியிருந்தால் போதும். அந்த டெக்னிக்கல் இதில் நீங்கள் யூஜி மட்டும் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் இந்த சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு சில போஸ்டிங்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஹெச்டியும் கேட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து பிஹெச்டி, சயின்டிஸ்ட் சி கிரேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து பிஹெச்டியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் அந்த 32 ஃபீல்டில் ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். எஸ், சிலபஸ் நான் பார்த்தோம் இல்லையா, இதில் எந்தெந்த இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். அந்த சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், நீங்கள் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இந்த சப்ஜெக்ட் பேப்பருக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஜிஎஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 1.5 மார்க்கா. ஸோ அப்போது நீங்கள் இந்த தமிழ் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான சோர்ஸ் வந்து 6th-லேருந்து 10th வரை நம்மளுடைய சமச்சீர் புக் இருக்குல்ல, 6th-லேருந்து 10th வரை உள்ள சமச்சீர் புக்கில் இருந்தால் இந்த இதுக்கான மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு பேசிக்காக தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை நான் வந்து தமிழில் டச் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பேசிக்கான தமிழ் கூட மறந்துடுச்சு, இல்லை தெரியல அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சிலபஸ் இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி மித்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான், இலக்கியம் இலக்கணம் அந்த மாதிரி பேசிக்கானது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், 6th-லேருந்து 10th வரை உள்ள புக்கு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சமச்சீர் கல்வியோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதிலே எல்லா புக்கும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஜிஎஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜிஎஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுலேயுமே வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎஸ்லேயுமே நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் வந்து படிக்கணும். ஜிஎஸ்ல ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் 6th-லேருந்து 10th வரை சமச்சீர் புக் இருக்கு இல்லையா, இதில் இதில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி,
பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 டாப்பிக்கும் கண்டிப்பாக வந்து படிச்சிருங்க. இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 6th to 10th வரை உள்ள புக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்து 2வது என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜியாகிரஃபி கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிஎஸ்ல 2வது ஜியாகிரஃபி கொடுத்துருப்பாங்க. ஜியாகிரஃபியை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னா 10th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி, 10th ஜியாகிரஃபி இருக்கு இல்லையா? ஸோ 10th இந்தியன் ஜியாகிரஃபி மற்றும் தமிழ்நாடு ஜியாகிரஃபி இது ரெண்டும் தரவாக வந்து படிச்சுங்க. இது சோசியல் சயின்ஸ் 10th சோசியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி சாப்டர் இருக்கு இல்லையா? அந்த அதில் ஒரு 6-7 சாப்டர் இருக்கும். அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஜியாகிரஃபிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 11th 12th ஒரு 2 சாப்டர் மட்டும் ட்ரைபல் பற்றி, அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கம்யூனிகேஷன் பற்றி ஒரு சாப்டர் இருக்கும். இந்த 2 சாப்டர் மட்டும் மொத்தமே நீங்கள் ஒரு 7-8 சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இதில் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி 11th 12th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா 10th 12th 10th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரி இது மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் டாபிக் இருக்குல்லையே அதுக்கு 6th 7th 8th இந்த 3 சமச்சீர் புக்கு. அதுக்கடுத்து மெயினாக 11th சமச்சீர் புக் இது படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து என்ன டாபிக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸ்க்கு மெயினான சோர்ஸே வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் நம்மளுடைய அந்த ஜிஎஸ் சிலபஸ் நீங்கள் குரூப் 1 வேறு ஏதாவது சிலபஸ் எடுத்துகிட்டு அதே சிலபஸ் தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கை மட்டும் நீங்கள் 11th 12th சமச்சீர் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சில முக்கியமான ரிப்போர்ட் இருக்குது, தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சில முக்கியமான கீவேர்ட் இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பாலிட்டியில் ரிசர்வேஷன் டாபிக் இருக்குல்ல அது வந்து படிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அதில் தமிழ்நாடுடைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் பற்றி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கவர்னன்ஸ் பற்றி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி இருக்காங்களே அவங்களுடைய பாலிசி நோட்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த டாப்பிக்காக படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் ஆப்டிடியூடை பொறுத்தவரை ஒன்று ஆர்எஸ் அகர்வால் புக், ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸில் ஆப்டிடியூடுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் என்னென்ன சாப்டர்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 6th to 10th வரை உள்ள புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 6th 10th வரை என்னென்ன டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக 6th புக்லேருந்து 10th புக் வரை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு போதுமானது. இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் உங்களுடைய ஓனாக வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் ரொம்ப முக்கியம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.